இதுக்கு ஒரு டிக்ஷனரி தான் வைக்கணும் போல. நானே பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா த ஜென்சி டேர்ம்ஸ். எஸ், அதாவது எனக்கு ஒரு 14 இயர் ஓல்டு கசின் இருந்தால், அந்த 14 இயர் ஓல்டு கசின் அவளோட இன்னொரு 14 இயர் ஓல்டு ஃப்ரெண்டோட காலில் பேசிகிட்டு இருக்கும்போது சர்டன் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணான். லைக் ப்ரோ, நான் சொன்னேன்ல இது சிச்சுவேஷன்ஷிப் தானே, ஷீ சச் அ ப்ரௌன் ஃப்ளாக், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். டே என்னடா பேசுறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேது சொல்லிட்டுலாம் இருந்தது. இதெல்லாம் நான் போய் கேட்டேன்னா நான் பூமர்னு சொல்லிடுவாங்க. அதனால நானே கண்டுபிடிச்சி இதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி சில விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஜென்சி டேர்ம்ஸ் பற்றி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வேர்டு என்ன அப்படின்னா சிச்சுவேஷன்ஷிப். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும், ரிலேஷன்ஷிப் தெரியும், அது என்னடா சிச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், அந்த பர்சனுக்கும் உங்களை பிடிக்கும், உங்களுக்குள்ள லவ், பொசசிவ்னஸ், கேரிங், சம்டைம்ஸ் லஸ்ட்டு கூட இருக்கும். ஆனால் இங்கே 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லவ்னு லேபிள் பண்ணிக்க மாட்டீங்க. லவ் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் இது லவ் கிடையாது. அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை டிஃபைனே பண்ண முடியாது. தேட் இஸ் கால் சிச்சுவேஷன்ஷிப். ரொம்ப கன்றாவியாக இருக்குல்ல. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ஷிப் கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக ஒரு டேர்ம் வந்திருக்கு, டெல்யூஷன்ஷிப் அப்படின்னு. டெல்யூஷன்ஷிப் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனை பிடிக்கும், அந்த பர்சனோட ரியாலிட்டியில் உங்களால் இருக்க முடியாது, அதனால உங்கள் மனசுக்குள்ளேயே அவங்களோட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது தான் டெல்யூஷன்ஷிப். ரமேஷ் சும்மா அப்பா படிக்கிறேன்ல. டே ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னடா இப்ப யாரையோ ரமேஷ் நீ யாரா அது? ஓ, நான் வந்துருவேன். என் பையன். உன் பையனா? அப்ப அம்மா தெரியாது உனக்கு? அவங்க தான். ஸோ அடுத்து நம்ம என்ன வேர்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா யாப்பிங். யாப்பிங்னா வேற ஒன்றும் இல்லை, தேவையில்லாத இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு பேர் தான் யாப்பிங். ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கூட யாப்பிங் தான். தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் யாப். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரியே இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான வேர்டு தான், விச் இஸ் ப்ரௌன் ஃப்ளாக். ப்ரௌன் ஃப்ளாக் இஸ் நத்திங் பட் த மிக்சர் ஆஃப் ரெட் ஃப்ளாக் அண்ட் த க்ரீன் ஃப்ளாக். நீங்கள் ஒரு ப்ரௌன் ஃப்ளாகான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னரை வந்துட்டு ரொம்ப அப்யூசிவாக இல்லைனா ரொம்ப ரெட் ஃப்ளாகாக நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு க்ரீன் ஃப்ளாகாக இருப்பீங்க. ஆர் சம் ஒன் ஹூ இஸ் க்ரீன் ஃப்ளாக் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெட் ஃப்ளாகாக இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஃப்ளாகுக்கான டெஃபனிஷன். நான் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் ஒரு ப்ரௌன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லணும், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கடா பேரம் பசங்களா. ஆக்சுவலாக நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாதப்போ நீங்கள் உங்களை ப்ரௌன் ஃப்ளாகுன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்களா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு தெரியாதப்போ நீங்கள் உங்களை சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கே உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஒரு நல்ல பார்ட்னரை உங்களால் சூஸ் பண்ண முடியும்? ஸோ பெட்டர் ஒரு நல்ல கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடச்சதுக்கப்புறம் ஒரு பர்சனோட க்ளோஸ் ஆகுங்க, லவ் பண்ணுங்கள், டேட் பண்ணுங்கள். செட் ஆகலையா பிரேக்கப் பண்ணுங்க, சில். அடுத்து 2 வேர்டு பார்க்க போகிறோம், விச் இஸ் ரிஸ் அண்ட் சிம்ப். நான் அந்த 2 வேர்டுக்கும் ஒரே மீனிங் ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கிடையாதான். ஃபஸ்ட்டு சிம்புன்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா, இது வந்து ஒரு பர்சனை இன்சல்ட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிடுற வேர்டாம். எ பர்சன் ஹூ இஸ் அட்டென்டிவ் அண்ட் சப்மிசிவ் டு தேர் ஆப்போசிட் ஜெண்டர். அதாவது ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு நிறையா அட்டென்ஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு ரொம்ப சப்மிசிவாக போகிறவங்களுக்கு பேர் தான், அவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிடுற வேர்டு தான் சிம்பா. நான் ரிஸ்னாலும் ஃப்ளர்ட் பண்ணுறதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ரிஸ்னா கிட்டத்தட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது தான். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு நம்மளை ரொமான்டிக்காவோ செக்ஷுவலாகவோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு சர்டைன் திங்ஸ் பண்ணுவோம்ல, லைக் பிக்கப் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிஸ் தான்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா நோ கேப். நோ கேப் மீன்ஸ் நாட் லைங். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நோ கேப் மச்சான், நோ கேப் ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல், நோ கேப் த ஃபுட் இஸ் ஸோ குட், அந்த மாதிரி சொல்கிறது. நோ கேப்னா நாட் லைங். கேப்பிங் அப்படின்னா சம்ஒன் இஸ் லைங், அதாவது பொய் சொல்கிறாங்க. கேப்பிங், ஹீ இஸ் கேப்பிங் அப்படின்னா ஹீ இஸ் லைங் அப்படின்னு அர்த்தம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வேர்டு வந்துட்டு பூக்கி. பூக்கி அப்படின்னா உங்கள் பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லைன்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டையோ செல்லமாக கூப்பிடுற பேர் தான் பூக்கி. I love you, Pookie. ஐயோ அட தேனடா பூக்கினா கெட்ட வார்த்தை இல்லைல்ல? இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.